மின்மினியின் மின்சார காதலன். அத்தியாயம் 5. அக்னிபுத்திரன் 2 நாட்களாகவே கொஞ்சம் மனம் சரியில்லாமல் கலங்கி போய் இருந்தான். அருந்ததியை ஓட வைத்தது, அவளை துரத்தி கொண்டே ஓடும்படி நீமோவை ஏவியது, எல்லாமே அவன் மனக்கண்ணில் மாறி மாறி வந்து போனது. தன்னுடைய சுய லாபத்திற்காக ஒரு பெண்ணை இப்படி செய்துவிட்டோமே என்ற தவிப்பு அவனை தூங்க விடாமல் செய்தது. அவளை அப்படி நடத்தியதற்காக மகிழ்ந்து போவதற்கு அவன் ஒன்றும் மனசாட்சி இல்லாத அரக்கன் இல்லையே. அவளது முகத்தில் அந்த நேரம் தோன்றிய உணர்வலைகளால் அவனது உடலோடு சேர்ந்து மனமும் அதிர்ந்தது. அந்த நொடி அவனை அவள் பார்த்த பார்வை அவனால் இந்த ஜென்மம் முழுக்க மறக்க முடியாது என்றே தோன்றியது. அதே நேரம் அவன் மனசாட்சி அவனுக்காக வக்காலத்து வாங்கவும் தவறவில்லை. அதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லையே, இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நேரடியா எதுவும் பேச முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கடுமை காட்டித்தானே ஆகணும். அப்படி நடந்ததுனால தானே அந்த வீட்டு ஆட்களோட வெறுப்பையும் சம்பாதிக்க முடிஞ்சது. பிடிக்காத திருமணத்தை செஞ்சுட்டு தானும் வருந்தி அந்த பெண்ணையும் வருத்தப்படுறதுக்கு பதிலா இப்படி முளையிலே கிள்ளி விடுறதுதான் அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்கு நல்லது என்று தனக்குத்தானே சொல்லி மனதை தேய்ச்சி கொண்டவன் மெல்ல அடுத்தடுத்த வேலைகளில் ஈடுபட தொடங்கினான். மனதும் ஓரளவுக்கு சமணப்பட தொடங்கியது. அந்த நேரத்தில்தான் அருந்ததி அவனுக்கு பேசினாள். அவள் பேசிய பேச்சில் அவனது மனதில் அவளுக்காக தோன்றியிருந்த இரக்கம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. என்ன பேச்சு பேசுறா, அந்த அளவுக்கு செஞ்சே இவ இந்த அளவுக்கு பேசுறா அப்படின்னா அன்னைக்கு நான் நடந்துகிட்டது இவளுக்கு ரொம்ப கம்மி போலையே என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது. என்கிட்டயே அவளை திமிரா பேசுறியே, உனக்காக கொஞ்சமும் இரக்கம் பார்க்க போறது இல்ல. உனக்காக நான் பாவம் பார்த்தா நீ என்னையே சீண்டி பார்க்க துணிச்சிட்டல்ல. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பேசிருப்ப. அந்த மைதானத்தை 4 முறை ஓட முடியாத உனக்கு இத்தனை ஆணவம். நான் கொடுக்கற டார்ச்சர்ல ஐயோ அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ கதறிக்கிட்டு ஓடுற மாதிரி நான் செய்யல. என் பேர் அக்னிபுத்திரன் இல்லடி. அவள் தன்னுடைய பெயரையும் அவளது பெயரையும் இணைத்து நக்கல் அடித்தது நினைவுக்கு வரவும் அவனது ரத்தத்தின் வேகம் இன்னும் அதிகரித்தது. பேர்ல மட்டும் நெருப்பு இருந்தா போதாதுடி, உள்ளுக்குள்ளேயும் இருக்கணும். நீ பேசாமலே இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இந்த அளவுக்கு பேசின பிறகு உன்னை சும்மா விட்டா நான் எல்லாம் என்னடி ஆம்பளை என்று கருவிக்கொண்டவனுக்கு அவன் பார்வை அவனது காலின் கீழ் அமர்ந்து இருந்த நீமோவின் புறம் பாய்ந்தது. நான் நாய் பிடிக்கிறவனா? ஆர்மியில இருந்தப்போ எதிரிகள் அத்தனை பேரையும் ஓட வச்ச வேண்டி தனியா நின்று சமாளிச்சிருக்கேன் சிங்கம் மாதிரி. என்ன பார்த்தா உனக்கு கார்ப்பரேஷன் மாதிரி இருக்கா? அவனது ஆத்திரம் கட்டுக்குள் அடங்க மறுத்தது. இனிவரும் நாட்களில் அவன் கொடுக்கும் தொல்லை தாங்க முடியாமல் விட்டா போதுண்டா சாமின்னு அவன் ஓடணும். அப்படி செய்யல என் பேர் அக்னிபுத்திரன் இல்ல என்று அவசர உறுதிமொழி ஒன்றை எடுத்துக்கொண்டான். அதே நாளிலேயே சிவனேசன் நேரிலேயே அவனது வீட்டுக்கு வந்து சந்தித்து பேசினார். அவரை அத்தனை சீக்கிரம் எதிர்பாராமல் இருந்ததால் சில நொடிகள் அவரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் தயங்கி நின்றான் அக்னிபுத்திரன். அவ்வளவு தூரம் அன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கேன். அவர் வீட்டுல அந்த குதி குதிச்சாரு, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஒருவேளை அந்த பிசாசு சொன்ன மாதிரி கல்யாணத்தை நடத்த போறாரோ? சேச்சே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு மோசமா நான் நடந்த பிறகு இவருக்கு தன்னோட பொண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க மனசு வராது. இந்த கல்யாணம் வேண்டான்னு நேர்ல சொல்லிட்டு போக வந்திருப்பாரு போல என்று தனக்குள்ளாகவே எண்ணிக்கொண்டான். அன்னைக்கு அப்படி பேசுனதுக்காக வருத்தப்படுறாரு போல என்று அவனது மௌனத்தை கூட நல்ல விதமாகவே எடுத்துக்கொண்டார் சிவனேசன். உள்ள போய் பேசலாமா மாப்பிள்ள என்று அவர் கேட்க, அவர் மாப்பிள்ளை என்று அழுத்தி உச்சரித்த விதத்திலேயே அவரது மனநிலை அவனுக்கு புரிந்து போனது. இனி இவர்கிட்ட மறுத்து பேச முடியாது என்று சோர்வுறும் பொழுதே அவன் மூளையில் மின்னல் அடித்தது. இன்னும் ஒரு வழி இருக்கே, முக்கியமான விஷயம், அது எப்படி மறந்து போன என்று எண்ணியவன் சிரித்த முகமாகவே அவரை வரவேற்றான். உள்ளவங்க உட்காருங்க என்று அவரை உபசரித்தவன்
ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸை அவருக்கு ஒரு கிளாஸில் கொண்டு வந்து கொடுத்தான். இங்க வேலைக்கு யாரும் ஆட்கள் இல்லை, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுப்பேன். இப்போ வீட்டுல ஜூஸ் மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி அவரிடம் நீட்ட, அவருக்கு வகை வகையாக எதுவும் உண்ண கொடுக்க முடியாமல் இருப்பதை அவன் கோடு காட்டி பேச புரிந்து கொண்டதாக மெல்லியதாக தலையசைத்தார். பரவாயில்ல மாப்பிள்ள, அதனால என்ன? கல்யாணத்துக்கு பிறகு உங்க பொண்ணுதான் இங்க வீட்டு வேலை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். வேலைக்கு ஆள் வச்சுடலாம் தம்பி, சம்பளம் நான் கொடுத்துடுறேன். என்ன கையால் ஆகாதவன்னு நினைச்சீங்களா என்றவனின் குரலில் இருந்த உக்கிரத்தை கண்டதும் அவர் வாய் மூடி மௌனியானார். அருந்ததிக்கு இவரை பிடித்து இருக்கிறது. இவரது மனம் புண்படும்படியாக எதையும் பேசிவிடக் கூடாது என்று எண்ணியவர் தளைந்து பேசினார். அப்படி சொல்வேன் மாப்ள, அங்க வீட்டுல எத்தனை வேலையாள்கள் இருக்காங்க, ஆனா வீட்டுல இருக்கிறது நாங்க 3 பேர் தான். பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகி இங்க வந்துட்டா அப்புறம் நானும் உங்க அத்தையும் தானே. 2 பேருக்கு எதுக்கு அத்தனை வேலையாள்? அதான் சொன்னேன். அதுக்கு அவசியம் இல்லை. 2 பேருக்காக மட்டும் வேலைக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு நான் வசதியானவன் கிடையாது. இங்க வந்தா உங்க பொண்ணு தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். ஆகட்டும் தம்பி, எந்த தைரியத்துல உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறீங்க? நான் என்னோட வேலையை ரிசைன் செஞ்சுட்டேன். இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை. உங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிக்க எதுவும் திட்டமோ என்றான் சுளித்த புருவத்துடன். சேச்சே இல்ல தம்பி, உங்க அப்பா கிட்ட பேசினப்ப சொன்னாரு நீங்க சொந்தமா ஏதோ தொழில் தொடங்க போறதா. ஓ, தொழில் தொடங்க போறேன்னு தெரிஞ்சதாலதான் தேடி வந்து பொண்ணு கொடுக்குறீங்களா என்றவனின் இடக்கான கேள்வியில் அவர் வாயடைத்து போனார். எந்த பக்கம் போனாலும் கேட் போடுறானே என்று நொந்து போனார் சிவனேசன். அவரின் முகத்தை பார்த்தே மனநிலையை யூகித்தவன் மீண்டும் பேச தொடங்கினான். இத பாருங்க, உங்களுக்கு என்ன பத்தி முழுசா எந்த விவரமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நான் என்னோட வேலையை ரிசைன் செஞ்சுட்டேன். ராணுவத்துல எனக்கு எவ்வளவோ சலுகைகள் இருந்ததுதான். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் பெரிய பதவியெல்லாம் கிடைச்சிருக்கும். அத்தனையும் உதறி தள்ளிட்டு நான் வந்ததுக்கு காரணம் என்னோட ஜெனி. வார்த்தைகளுக்கு வலிக்குமோ என்பது போன்ற பாவனையில் மென்குரலில் பேசியவனை அதிசயமாக பார்த்தார் சிவனேசன். கொஞ்ச நேரம் முன்னாடி எகிரி எகிரி பேசினவன் இவன் தானா என்ற சந்தேகமும் அவருக்கு வந்தது. எனக்கு தெரியும் தம்பி, இந்த கல்யாண விஷயம் பேச ஆரம்பிக்கும் போதே இதையும் உங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன, அப்பா சொல்லிட்டாரா? இப்படி ஒரு அதிர்ச்சியை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எதற்கு மசியாவிட்டாலும் ஜெனிஃபர் விஷயத்தை சொல்லி அவரை ஓட வைத்து விடலாம் என்று எண்ணியவனுக்கு முழு தோல்வியே. ஆனால் இனம் புரியாத வகையில் அவன் மனதின் ஒரு ஓரத்தில் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. பின்னே அந்த அருந்ததியை பழி வாங்குவதற்கு எப்பேற்பட்ட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதை எண்ணி எப்படி மகிழாமல் இருக்க முடியும் என்று தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டான். நீங்க ஆரம்பிக்க போற தொழிலுக்கு ஏதாவது உதவி என்று கேட்க ஆரம்பித்தவர் அக்னியின் சூடான பார்வையில் வாயை மூடிக்கொண்டார். உங்களோட தன்மானத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன் தம்பி. இந்த காலத்துல எப்படா மனுஷங்க ஏமாறுவாங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி காசு புடுங்கலான்னு காத்திருக்கிறவங்க மத்தியில உங்களை நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்குமாப்ல என்று அவர் சந்தோஷம் கொள்ள அக்னிபுத்திரன் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். இவர்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும்னு நினைச்சா எல்லாமே அதுக்கு நேராவே நடக்குதே. யோ, என்ன செஞ்சா உனக்கு கோபம் வரும்னு ஒரு க்ளூவாவது குடியா, சோதிக்காதீங்கடா டே என்று மனதுக்குள் அவரை திட்டி தீர்த்தான். சிவனேசனின் பார்வை வீட்டை கண்களால் அளந்து கொண்டிருந்தது. வீடு சின்னதா இருக்க, அருந்ததிக்கு இத்தனை சின்ன வீடு பிடிக்குமோ என்ற யோசனையில் இருந்தார். மாளிகை போன்ற அவரது வீட்டின் முன்னால் 2 படுக்கை அறைகளை மட்டுமே கொண்ட அந்த வீடு குடிசை போலத்தான். இருந்தாலும் இது குறித்து அக்னியிடம் பேசவும் முடியாது, மகளிடமும் சொல்ல முடியாது. மகள் பரவாயில்லை என்பாள். கூடிய சீக்கிரம் மருமகன் ஆக போகிறவன் மேலே பாய்ந்து கடித்து குதறி விடுவான் என்பது தோன்ற மேலும் சில நிமிடங்கள் வரை இருவருக்கும் தங்களுக்குள்ளேயே அமைதியில் கழித்தார்கள். சிவனேசனின் பார்வை அக்னியின் காலடியில் சுருண்டு படுத்திருந்த நீமோவின் புறம் பாய்ந்தது. உங்களுக்கு நாய்னா ரொம்ப இஷ்டமோ? ஆமா, மனுஷங்களை போல இல்லாம
உண்மையான அன்பை காட்டும் ஜீவன்கள் என்று சொன்ன பொழுது அவன் குரலில் வெளிப்பட்ட கசப்பை உணர்ந்து சிவனேசன் சிந்தனையானார். அருந்ததிக்கு நாய்னா கொஞ்சம் பயம். சின்ன வயசுல ஒரு முறை அவள் நாய் கடிச்சிருச்சு தம்பி, அதுல இருந்தே என்று அவர் பேசிக்கொண்டே போக எரிச்சலுடன் அவரை முந்திக் கொண்டு பேசினான். மகாராணிக்கு நாய் பிடிக்காது அப்படிங்கறதுக்காகலாம் என்னால நீமோவை துரத்த முடியாது. அவன் என் கூட தான் இருப்பான். உங்க பொண்ணை பழகிக்க சொல்லுங்க. அதைத்தான் மாப்பிள்ள நானும் சொல்ல வந்தேன். அவ கொஞ்ச நாள்ல பழகிப்பா. அது வர அன்னைக்கு நடந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். பாவம் குழந்தைக்கு இதுக்கு கல்யாணம். 32 பல்லையும் தட்டி கையில கொடுக்கறேன். தொட்டில்ல போட்டி தாலாட்டு பாடுங்க. இன்னதென்று இனம் பிரிக்க முடியாத எரிச்சல் தோன்றியது அவனுக்கு. அப்புறம் அவளோட ட்ரைனிங் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்ட மாப்ள. நாளைக்கு அவ வந்துடுவா. இடம்தான் எங்கன்னு இன்னும் நீங்க சொல்லல என்றவர் தயக்கத்துடன் இழுக்க சில நொடிகள் யோசித்த அக்னிபுத்திரன் அழுத்தமான குரலில் பேசினான். உங்க வீட்லயே தங்கிக்கிறது தான் சரியா இருக்கும். நாளைக்கு நான் கிளம்பி வர்றேன். வேற எதுவும் சொல்லணுமா? அங்கேயே இருந்தால் அதிக நேரம் தொல்லை கொடுக்க முடியும் என்பது அவனது கணிப்பு. அவர் மறுத்து பேச இடம் கொடுக்காமல் வேகமாக முடித்துவிட அப்பொழுதும் கூட சிவனேசன் தயங்கவே செய்தார். 2 பேரும் ஒரே வீட்ல எப்படி மாப்ள? எனக்கு அதுதான் வசதி. எதுக்குடா நீ என்ன அங்க வந்து அவளை சைட்டா அடிக்க போற என்று மனதிற்குள்ளேயே அவன் நினைத்து கொண்டான். சரி மாப்ள, நான் ஏற்பாடு செய்றேன். நாளைக்கு வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்ப அடுத்து என்ன செய்வது, எப்படியெல்லாம் அவளை பழி வாங்கலாம், என்ன செய்து அவளாகவே இந்த திருமணத்தை நிறுத்தும்படி செய்வது என்றெல்லாம் தீவிரமாக யோசிக்க தொடங்கினான் அக்னிபுத்திரன். அவன் யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அருந்ததி அடுத்த நாள் அவனை சந்திக்கும் பொழுது என்னவெல்லாம் செய்து அவனை வெறுப்பேற்றுவது என்ற தன்னுடைய திட்டத்தை முழுதாக தீட்டி முடித்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அக்னிபுத்திரனை சமாளித்து இந்த கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டுமெனில் அவனை விட அவள் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் மட்டுமே சாத்தியம் என்பது அவளுக்கு தெரியும். அவனை எதிர்கொள்ள தயாராக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அடுத்த நாளின் விடியலுக்காக காத்திருக்க தொடங்கினாள் அருந்ததி.